Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு இந்த day 1 class எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? ஸோ நான் எதை மெமரைஸ் பண்ணணும், எதை மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்னு சொன்னதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ day 1 கிளாஸ் பார்க்காதவங்க day 1 கிளாஸை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் day 2 கிளாஸில் இருக்க போகுது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக day 2 கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? யா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா எந்த சப்ஜெக்ட்டு எந்த வேர்பு கூட லிங்க் ஆகுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து எந்த சப்ஜெக்ட் எந்த ஆக்ஷன் வேர்ப் கூட லிங்க் ஆகுங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வேர்பு வந்து பி வேர்ப். ஸோ எந்த சப்ஜெக்ட் எந்த பி வேர்ப் கூட லிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரூல்ஸ் தெரியும் தானுங்க? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். ஓகே, அதுபடி நம்ம மேட்ச் பண்ணிடலாமாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐ ஒரு தனிப்பிறவின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ ஐக்குன்னு ஸ்பெஷலாக மேக் பண்ணது தான் இந்த ஆம்ங்கிற பி வேர்ப். ஐ கூட மட்டும்தான் வரும், வேறு எது கூடவும் வரவே வராது. ஐங்கிற வேர்பு, ஐங்கிற சப்ஜெக்டு இந்த ஆம்ங்கிற பி வேர்ப் கூட மட்டும்தான் லிங்க் ஆகும், வேறு எந்த வேர்ப் கூடவும் வரவே வராது. ஐ வந்தாலே ஒரு பக்கத்தில் ஆம் தாங்க வரும். ஐக்கு இஸ் வருது அப்படியெல்லாம் வரவே வராதுங்க. ஐ வந்தாலே எந்த பி வேர்ப்னா ஆம் தாங்க வரும். அடுத்து பார்த்துக்கோங்க, ஹி, ஷீ, இட், இது மூணுமே சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த பி வேர்ப்ஸில் இஸ்ஸும் வாஸும் சிங்குலர் வேர்ப். இந்த மூணு சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிற வேர்பு இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிற வேர்ப் கூட தான் லிங்க் ஆகுங்க. ஸோ ஹி இஸ் சொல்லலாம், he was சொல்லலாம், she is she was சொல்லலாம், it is it was சொல்லலாம். ஓகேங்களாங்க? இது பார்த்தீங்கன்னா யூ, வி, தே மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட். நான் யூ வந்து என்ன சொல்லியிருந்தேன், சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும். ஆனால் வந்து ப்ளூரலை தான் அது எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம போன ஆக்ஷன் வேர்ப்ஸ்லேயே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த மூணு ப்ளூரல் வேர்ப் சப்ஜெக்ட் இருக்கிறது, ப்ளூரல் வேர்பா மூணு ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறது ப்ளூரல் வேர்ப் கூட தான் லிங்க் ஆகும். இந்த பி வேர்ப்ஸில் ஆரும் வேரும் தாங்க ப்ளூரல் வேர்ப்ஸ். ஸோ யூ, வி, தேங்கிற ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸு ஆர் அண்ட் வேர் கூட தான் லிங்க் ஆகும். யூ ஆர், யூ வேர், வி ஆர், வி வேர், தே ஆர், தே வேர். சரி, ஏன் நம்ம தே ஆரும் யூஸ் பண்ணுறோம் வேரும் யூஸ் பண்ணுறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இஸ்ஸும் யூஸ் பண்ணுறோம், ஹீ வாஸும் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக அடுத்த சாப்டரில் பார்த்துக்கலாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த இதுக்கு இந்த வேர்டு தான் வருங்கிறதுல தெளிவாக இருந்துக்கோங்க. ஹீ கூட ஆர் போட்டுறாதீங்க. ஹீ வந்துச்சுனாலே ஒன்றா இஸ் வரும், ஒன்றா வாஸ் வரும். எங்கே இஸ் வரும் எங்கே வாஸ் வருங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம படிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து லிங்கிங் மட்டும் இப்போ முடிச்சுக்கலாம். தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த சப்ஜெக்ட்டு எந்த டூ வேர்ப்ஸ் கூட லிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. டூ வேர்ப்ஸில் டூ, டஸ், டூ, டிட்னு மூணு இருக்குது. இதில் டஸ் வந்து சிங்குலர் வேர்ப், டூ வந்து ப்ளூரல் வேர்ப், டிட் வந்து சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் வேர்ப். இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ஞாபகமாக வச்சுக்கணுன்னா பார்த்துக்கோங்க, எஸ் இருக்குது, ஸோ சிங்குலர் வேர்ப். நான் போன டைமே ஆக்ஷன் வேர்ப்க்கு சொல்லியிருந்தேன், பிளேஸ்க்கு எஸ் வருது, ஸோ சிங்குலர் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஸோ மறந்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேங்க, ஒரு மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ வந்து இந்த டிட்டுங்கிறது வந்து போத் சப்ஜெக்ட் அண்ட் சிங்குலர் வேர்புக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் வேர்புக்கும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஐங்கிறது சொல்லிட்டேன், தனிப்பிறவி. இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தாங்க. எங்கே வரணும்? சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஆனால் வந்து ஐ டஸ் வராதுங்க, தனிப்பிறவிங்கிறதுனால இது டூ கூட தாங்க லிங்க் ஆகும். அடுத்து இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப் டஸ், இதுவும் சிங்குலர் வேர்ப். ஹீ, ஷீ, இட், டஸ். சிம்பிள்ங்க. இதெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப் கூட லிங்க் ஆயிடுச்சு. எல்லாம் இது கூட இது மட்டும் தாங்க வரும். யூ, வி, டூ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்க, ப்ளூரல் வேர்பான டூ. யூ டூ, வி டூ, தே டூ. ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப் கூட லிங்க் ஆயிடுச்சு, சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப் கூட லிங்க் ஆயிடுச்சு. இந்த ஐங்கிறது மட்டும் தனிப்பிறவி, ஸோ வந்து அது ப்ளூரல் வேர்ப் கூட லிங்க் ஆகுது. இந்த டிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கூடயும் இந்த டிட் வருங்க.
சிங்குலர் verb வச்சிருக்கிறவங்களும் சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறவங்களுக்கும் did யூஸ் ஆகும், plural சப்ஜெக்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் இந்த did யூஸ் ஆகும். ஸோ I did, he did, she did, it did, you did, we did, they did. எல்லார் கூடயும் டபுள்ங்க. இது வந்து சிங்குலருக்கும் வரும், ப்ளூரல் verb-க்கும் வரும். ஸோ இந்த டூவில் ரொம்ப கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணுங்க. எந்தெந்த வேர்டு எந்தெந்த கூட யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரியாமல் ஹீ டூ போட்டிங்கன்னா தப்பாயிருங்க. ஹீ வந்துச்சுன்னா அது ரூல்ஸ் படி இந்த டஸ் கூட மட்டும்தான் வரும். ஹீ டூ போட்டுறாதீங்க. அதனால தான் எது சிங்குலருக்கு சிங்குலர் மேட்ச் பண்ணிக்கோங்க, ப்ளூரலுக்கு ப்ளூரல் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேர்ப்ஸோட கடைசி வேர்புக்கு வந்துட்டோங்க. நம்ம ஆக்ஷன் வேர்ப் முடிஞ்சிருச்சு, பி வேர்ப் முடிஞ்சிருச்சு, டூ வேர்ப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹேவ் வேர்ப் வந்து கடைசியாக ஹேவ் வேர்புக்கு வந்திருக்கோங்க. ஹேவ் வேர்ப்ஸில் ஹேஸ், ஹேவ், ஹேட் இருக்குது. ஹேஸ் வந்து சிங்குலர் வேர்பு, ஹேவ் ப்ளூரல் வேர்ப், ஹேட் வந்து சிங்குலர் வேர்புக்கும் வரும், ப்ளூரல் வேர்புக்கும் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். ஐங்கிற தனிப்பிறவி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வந்து இது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஆனால் சிங்குலர் வேர்ப் வராமல் எதுக்கு போகும்? ஐ மட்டும் ஹேவ் கூட லிங்க் ஆகும். மற்றபடி ஹீ, ஷீ, இட் மூணுமே சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்பான ஹேஸ். இது வந்து யூ, வி, தே மூணு ப்ளூரல் வேர்ப், ப்ளூரல் வேர்பான ஹேவ் கூட லிங்க் ஆகும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் சப்ஜெக்ட், ஹேஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்ப் கூட தான் லிங்க் ஆகும். இந்த சிங்குலர் வேர்ப் வந்து ஹேஸ். யூ, வி, தே ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வேர்ப் கூட தான் லிங்க் ஆகும். இங்கே ப்ளூரல் வேர்ப் வந்து ஹேவ், ஸோ ஹேவ் கூட லிங்க் ஆகும். அடுத்து இந்த ஹேட் பார்த்தீங்கன்னா இது போத் சிங்குலர் கூடவும் வரும், ப்ளூரல் கூடவும் வரும். எல்லார் கூடயும் இந்த ஹேட் லிங்க் ஆகும். ஸோ ஐ ஹேவ், ஹீ வந்தால் ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ். ஹீ கூட ஹேவ் போட்டுறாதீங்க. ஹீ ஹேவ் அ சாக்லேட். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஹீ கூட ஹேவ் வரவே வராதிங்க. இது சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்ப் கூட மட்டும்தாங்க வரும். ஹீ, ஷீ ஹேவ் அ புக். சில பேர் ஷீ கூட ஷீ கூட ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க. அது வரவே வராதுங்க. ஹீ, ஷீ இதெல்லாம் வந்து சிங்குலர் வேர்பான ஹேஸ் கூட மட்டும்தான் வரும். அப்புறம் யூ, வி, தே வந்து இந்த ப்ளூரல் வேர்பான மூணு பேர் ப்ளூரல் வேர்பான ஹேவ் கூட மட்டும்தான் வரும். ஐ மட்டும் தனிப்பிறவி இது கூட வரும். இந்த ஹேட் எல்லார் கூடயும் வருங்க. ஐ ஹேட், ஹீ ஹேட், ஷீ ஹேட், இட் ஹேட், யூ ஹேட், வி ஹேட், தே ஹேட்னு எல்லார் கூடயும் வருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது தாங்க பேசிக்கு, ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இதை வச்சு தான் மொத்த இங்கிலீஷையும் நம்ம கொண்டு போக போகிறோங்க. ஸோ வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்லிடுவேன், மனப்பாடம்னா மக்கப் கிடையாதுங்க, மனசில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த ஹீ வந்துச்சுன்னா ஹீ கூட ஒரு ஹேவ் வேர்பில் ஹீ கூட வருதுன்னா எது வருது? ஹேஸ் தான் வரணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தினமும் ஒரு 10 days மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்களே நின்றோம். மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே அதெல்லாம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இதுதாங்க மெயின். சரி, ஓகேங்க. இன்னையோட Day 2 கிளாஸ் முடிஞ்சது. நான் உங்களை Day 3 கிளாஸில் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் Day 1 Day 2 ரொம்ப ரொம்ப பேசிக்குங்கிறதுனால Day 3க்கு வர்றதுக்கு முன்னாடி Day 1யும் Day 2யும் ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ Day 3க்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போகும். இல்லைன்னா நான் அடுத்த நாள் டாபிக் எடுக்கிறப்போ கொஞ்சம் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோவில் போகிறதுக்காக Day 1 Day 2 கிளாஸை நல்லா பார்த்து நல்லா நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்க, அதை பார்த்து கொஞ்சம் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. Day 3 கிளாஸை நம்ம பார்ப்போங்க. பாய்.